வாழ்க வளத்துடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அண்டு ரெஃப்ரிஜரேஷன் லிமிடெட் கம்பெனியோட ஐபிஓ ரிவ்யூ. வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். இவங்க மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்காங்க. இவங்க ஃபின் அண்டு டியூப் டைப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி காப்பர் மற்றும் அலுமினியம் ஃபின்ஸ், அப்புறம் காப்பர் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், வாட்டர் காயில், கண்டென்சர் காயில் மற்றும் எவாபரேட்டர் காயில் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்களுடைய ப்ராடக்ட் டொமஸ்டிக், கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஹீட்டிங், வென்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் இண்டஸ்ட்ரிக்கு இவங்க பயன்படுத்துகிறாங்க. இந்த கம்பெனி எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னாக்கா யூஏஇ, யூஎஸ்ஏ, இட்லி, சவுதி அரேபியா, நார்வே, செக் ரிபப்ளிக், ஜெர்மனி, யூகே. இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் ராஜஸ்தானில் இருக்குது. இவங்க ப்ராடக்ட் லைன் பார்த்தீங்கன்னாக்கா எவாபரேட்டர் காயில், கண்டென்சர் காயில், ஃப்ளூயிட் அண்ட் ஸ்டீம் காயில், கண்டென்சிங் யூனிட், ஹெடர் அண்ட் காப்பர் பார்ட்ஸ், ஷீட் மெட்டல் பார்ட்ஸ். இவங்களுடைய கிளைண்ட் அசோசியேஷன் பார்ப்போம். டைக்கின் ஏர் கண்டிஷனிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 2018 இருக்கிறாங்க. ஸ்னைடர் எலக்ட்ரிக் ஐடி பிஸ்னஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 2019 இருக்காங்க. கிர்லோஸ்கர் சில்லர் பிரைவேட் லிமிடெட் 2020, ப்ளூ ஸ்டார் லிமிடெட் 2021, கிளைமேவிட்டா கிளைமேட் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் 2021 இருக்காங்க. ப்ராடக்ட் சேல் டேட்டா பார்ப்போம். இவங்களுக்கு டொமஸ்டிக் சேல் 2023 88.53, எக்ஸ்போர்ட் சேல் பார்த்தீங்கன்னா 11.40, 22 பார்த்தீங்கன்னாக்கா டொமஸ்டிக் சேல் 90.35, எக்ஸ்போர்ட் சேல் பார்த்தீங்கன்னா 9.57. அதே 21 பார்த்தீங்கன்னாக்கா டொமஸ்டிக் சேல் 94.64, எக்ஸ்போர்ட் சேல் பார்த்தீங்கன்னா 5.36. இவங்க சேல் டேட்டா ஓரளவுக்கு டொமஸ்டிக்கில் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்போர்ட் சேல் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இவங்களோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். இவங்க ரெவன்யூ 2022 156 கோடியாக இருந்தது 2024 308 கோடியாக உயர்ந்திருக்கு. எபிட்டா பார்த்தீங்கன்னா 2022 16.9, 2024 பார்த்தீங்கன்னா 58.5. இவங்களோட ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னாக்கா 2022 54.8, 2024 40.9. ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 2022 34.7, 2024 பார்த்தீங்கன்னா 31.2. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா 2022 0.87, 2024 பார்த்தீங்கன்னாக்கா 0.45. ஒரு நல்ல டெப்ட் குறைச்சிருக்கிறாங்க. கேபிஐ பார்ப்போம். இவங்க கேபிஐ ஆர்ஓஇ 40.86, ஆர்ஓசிஇ 31.21, எபோவ் 20%, ஒரு நல்ல லெவலில் இருக்கிறாங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.45, ஸோ 1க்கு பிலோ இருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல லெவலில் இருக்குது. இபிஎஸ் பார்ப்போம். இபிஎஸ் பிஃபோர் ஐபிஓ 8.88, போஸ்ட் ஐபிஓ 6.56, பிஇ ரேஷியோ பிஃபோர் ஐபிஓ 24.78, போஸ்ட் ஐபிஓ 33.52. ஆப்ஜெக்ட் ஆஃப் த இஷ்யூ பார்ப்போம். ஆப்ஜெக்ட் ஆஃப் த இஷ்யூவில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராஜஸ்தான் நியூமரான இடத்துல ஒரு நியூ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பண்ண போகிறாங்க மற்றும் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காக இந்த ஐபிஓ கொண்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஐபிஓ டைம்லைன் பார்ப்போம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது செப்டம்பர் 25, க்ளோஸ் ஆகிறது செப்டம்பர் 27. பேசிக் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 30, லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் 3. ஐபிஓட டீட்டெயில் பார்ப்போம். இது ஃபேஸ் வேல்யூ 10 கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பேண்ட் 209 220 வரைக்கும். லாட் சைஸ் 69. இதில் எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 341.25 கோடி. பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுத்துலேயுமே இவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க. அலாட்மெண்ட் சைஸ் பார்ப்போம். ரீட்டைலுக்கு ஒரு லாட்டில் 65 ஷேரு, அமௌண்ட் 14,300. மேக்ஸிமம் 13 லாட்டு புக் பண்ணலாம். அமௌண்ட் 1,85,900 தேவைப்படுது. ஐபிஓ ரிசர்வேஷன் பார்ப்போம். QIPயில் பார்த்தீங்கன்னாக்கா 50%, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு. ரீட்டைலில் 35%, NIIயில் 15%. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்ப்போம். 239 ரூபாய் லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 108%. லிஸ்டிங் எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 459. நான் லிஸ்டிங் கெயினுக்காக இதில் அப்ளை பண்ணலான்னு இருக்கிறேன். நீங்கள் ஒரு தடவை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சரின்னு பட்டதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்.